இவர்கள் வந்த உடனே காவல்துறையோட திறமையே போயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மெரினா பீச்சில் 4 பேரோ என்னமோ செத்தாங்க, 3 பேரோ 4 பேரோ. இவர் வந்தார் விமான சாகசம் பார்க்க. இவர் குடும்பத்தோடு வந்து பந்தலை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. லாடுங்க வந்தவங்கெல்லாம் இடிபாடுகளில் சிக்கி மெரினா பீச்சில் வந்த கூட்டத்தையே சமாளிக்க தெரியல. நீங்கள்லாம் காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன இது இருக்குது சொல்லுங்கள்? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இதில் என்னென்னா, உங்களுக்கு உளவுத்துறை வந்து இதில் வந்து மிகப்பெரிய இது பண்ணியிருக்காங்க, தப்பு. லேப்ஸ்ன்னு தான் சொல்லணும். உளவுத்துறை செய்த தவறு. உளவுத்துறை அலர்ட் பண்ணியிருக்கணும். உளவுத்துறை எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கரூரில் இருக்கக்கூடிய அனுமதி கொடுத்தாங்கல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை போலீஸ் இருப்பாங்க. அதில் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் இவங்க அனுமதி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, கூட்டம் 30,000 40,000 வருது, இங்கே கொடுத்தது தப்பு, இங்கே வச்சா பிரச்சனை வரும்னு உளவுத்துறை அலர்ட் பண்ணியிருக்கணும் உயர் அதிகாரிகளுக்கு. உயர் அதிகாரிகள் இன்டெலிஜென்ஸ் நோட் போடணும், உளவுத்துறை நோட் போடணும், அறிக்கை சிஎம்க்கு கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சாங்களா? சிஎம் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்கணும். அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுனால என்னன்னு தெரியாத பார்த்துருப்பாரா? அப்போ பார்த்துருந்தா அவரை நடவடிக்கை எடுக்கணும். இந்த உளவுத்துறை லிங்க் ஏன் ஃபெயில் ஆச்சு ஸ்டாலினை கேட்குறேன். அவங்க அனுப்புனாங்களா லோக்கல் இதிலேருந்து, எஸ்பியிலேருந்து, ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்ததா? உங்கள் உயர் அதிகாரிக்கு வந்ததா? அந்த உயர் அதிகாரி உங்களுக்கு அறிக்கை அனுப்புனாரா? நீங்கள் செந்தில் பாலாஜி இருக்காங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டீங்களா? அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரும் வரும்ல. இதில் உளவுத்துறை வந்து சரியாக செயல்படவில்லை உங்கள் ஆட்சியில்னா, அப்போ காவல்துறையவே நீங்கள் நடத்துவதற்கு தகுதி இல்லாதவர் அப்படின்னு தானே முடிவுக்கு வரணும். அப்படிங்கிறது உளவுத்துறை ஃபெயிலியருங்கிறதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கருத்து வந்து, உளவுத்துறை தவறு செய்து விட்டது, சரியான முறையில் எச்சரிக்கை கொடுக்கவில்லை. அப்படி கொடுத்திருந்தால் இந்த 41 உயிர்களையும் காப்பாற்றி இருக்கலாம்.